பழைய காலத்தில் சூரியபுரம் எனும் செழிப்பான நாடு இருந்தது. அதனை ஆட்சி செய்த மன்னன் வீரமித்திரன் அறிவு மிகுந்தவர். அவர் மக்களை நேசித்தார். மக்களும் அவரை கடவுளைப் போல மதித்தனர். ஆனால் மன்னனுக்கு ஒரே பயம் இருந்தது. அது ரகசிய மாலை என்ற அரச காவல் பொக்கிஷம். அந்த மாலையை அணிந்தவனுக்கு எதிர்காலத்தை அறிவதற்கான திறன் உண்டென்று கூறப்பட்டது. அதை தவறானவர் பயன்படுத்தினால் நாடு அழியும். மன்னன் மாலையை பாதுகாத்து பூட்டிய அறையில் வைத்திருந்தார். அந்த அறையின் சாவி அவரிடம் மட்டுமே இருந்தது. நாட்டு எதிரிகள் அதை திருட எண்ணினர். ஒரு நாள் அரண்மனையில் வியத்தகு விஷயம் நடந்தது. மாலை காணாமல் போய்விட்டது. மன்னன் அதிர்ச்சியடைந்தார். எப்படி சாவியில்லாமல் இது நடந்தது என்று கேட்டார். அரண்மனையில் அனைவரும் பயத்தில் உறைந்தனர். மன்னன் உடனே அமைச்சர் குழுவை அழைத்தார். அனைவரும் அறையை தேடினர். ஆனால் மாலை எங்கும் இல்லை. மன்னன் அறிவு மிகுந்தவர். அவர் அமைதியுடன் சிந்தித்தார். இதை திருடியவர் அரண்மனையிலேயே இருக்கிறார் என்றார். அவர் ஒரு யோசனை செய்தார். அடுத்த நாள் அனைவரையும் அரண்மனை மண்டபத்தில் கூட்டினார். மன்னன் சொன்னார், நேற்று இரவு மாலை திருடன் அதை தொட்டதால் அவரது உடலில் ஒரு மந்திர வாசனை படிந்திருக்கிறது. அவர் சிரமமின்றி கூறினார், அந்த வாசனை இன்று வரை நீங்காது. எவர்கள் மீது அந்த வாசனை தெரிகிறதோ அவர்கள் முன்னே வர வேண்டும். அனைவரும் அச்சத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். வாசனை என்ன? எதுவும் இல்லை. ஆனால் மன்னன் சொன்னதால் மக்கள் நம்பினர். காவலர்கள், சேவகர்கள், அமைச்சர்கள் அனைவரும் வரிசையில் நின்றனர். மன்னன் ஒவ்வொருவரையும் பார்த்தார். அவர் அறிய விரும்பியது வாசனையல்ல, பயமும் குற்ற உணர்வும். ஒருவரின் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. அவர் சுரேஷன் என்ற சேவகர். கண்கள் நடுங்கின, கைகள் சளைக்கத் தொடங்கின. மன்னன் கவனித்தார். சுரேஷன் திடீரென கூச்சலிட்டான். மன்னனே, என்னை மன்னித்திடுங்கள். நான் தான் மாலையை எடுத்தவன். அரண்மனை அதிர்ந்தது. அனைவரும் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டனர். மன்னன் அமைதியாக கேட்டார். ஏன் எடுத்தாய்? அவன் அழத் தொடங்கினான். என் தாய் நோயில் வாடுகிறார். எதிர்காலம் தெரிந்து மருந்து எங்கிருந்து கிடைக்கும் என அறிய முயன்றேன் என்றான். மன்னனின் கண்கள் மெதுவாக நெகிழ்ந்தன. உன் தாய்க்கு உதவி தேவைதான். ஆனால் திருடுவது தீர்வு அல்ல. அவர் மாலையை மீட்டார். மன்னன் சுரேஷனிடம் கூறினார், உன் தவறு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் தாய் மருத்துவத்திற்கு பொறுப்பேற்கிறேன். சுரேஷன் மண்டியிட்டு அழுதான். மன்னன் அறிவுடன் சிரித்தார். மந்திர வாசனை என்று ஒன்றே இல்லை என்றார். குற்றத்தை செய்தவன் பயத்தால் தானே வெளிவருவான். அதை கேட்ட அனைவரும் வியந்தனர். மன்னனின் அறிவு மீண்டும் அனைவராலும் பாராட்டப்பட்டது. மாலை பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டது. சுரேஷனின் தாய்க்கு நல்ல மருத்துவர் ஏற்பாடு செய்யப்பட்டது. சில நாட்களில் அவர் குணமடைந்தார். மன்னன் மக்களிடம் அறிவிப்பு செய்தார். அறிவு என்பது ரகசியத்தை அறிதல் அல்ல. அறிவு என்பது மனிதர்களின் மனத்தை புரிதல். அந்த கட்டுரை நாட்டெங்கிலும் பரவியது. மக்கள் மன்னனை அறிவின் அரசன் எனப் போற்றினர். நெறி, உண்மையை மறைக்க முடியாது. உள்ளத்தின் பயமே தவறை வெளிக்கொண்டு வரும்.